நிலவில் வாழச் செல்லும் ஒரு இந்திய விஞ்ஞானி அங்கு நிலவின் மேல்பரப்பிற்கு அடியில் ஒளிந்திருக்கும் ஒரு பேராபத்தையும் அதே சமயம் பூமியை காப்பாற்றக்கூடிய ஒரு இரகசியத்தையும் கண்டறிகிறார். அதை அவர் எப்படி உலகிற்கு கொண்டு சேர்ப்பார் என்பதே இந்த கதை. மருத்துவர் ஆகாஷ், வயது 35, இந்திய முதன்மை விண்வெளி ஆய்வாளர், அமைதியானவர் ஆனால் லட்சியவாதி. நிலா 8 வயதானவள், ஆகாஷின் மகள். பூமியில் இருக்கும் விண்வெளி கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அப்பாவை கண்காணிப்பவள். விக்ரம், வயது 45, நிலவு ஆராய்ச்சி மையத்தின் கமாண்டர், யதார்த்தவாதி மற்றும் கடுமையானவர். இந்தியாவின் விண்வெளி மையம் விண்கலம் ராக்கெட் ஏவப்பட தயாராக உள்ளது. ஆகாஷ் விண்கலத்துக்குள் அமர்ந்திருக்கிறார். பூமியில் இருந்து அவரது மகள் நிலா அவரிடம் வீடியோ கால் பேசுகிறார். அப்பா, நிலவுக்கு போனதும் எனக்காக ஒரு துண்டு நிலாச்சோறு எடுத்துட்டு வருவீங்களா? நிச்சயமாக கண்ணா. அப்பா சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்துடுவேன். நிலவில் மனிதர்கள் வாழக்கூடிய ஹீலியம் 3 தாதுவை தேடி ஆகாஷ் ஒரு ஆழமான குகைக்குள் செல்கிறார். அங்கே அவரது ரோவர் ஒரு விசித்திரமான ஒளிரும் நீல நிற பாறையை கண்டறிந்து அது நிலவின் இயற்கை வடிவம் அல்ல, யாரோ பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் செதுக்கி வைத்தது போல இருக்கிறது. ஆபத்தான ரகசியம். நிலவின் குகை பகுதியில் ஆகாஷ் அந்த பாறையை ஆராயும் போது பூமியில் திடீரென ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் தாக்குவதற்கு அபாயம் இருப்பதை நிலவின் காந்தப்புலம் முன்கூட்டியே உணர்த்துவதை கண்டறிகிறார். இன்னும் 24 மணி நேரத்தில் பூமியில் ஒட்டுமொத்த செயற்கைக்கோளும் மின்சாரமும் அழிய போகிறது. இது என்னுடைய சவால்கள். நிலவில் இருந்து பூமிக்கு தகவல் அனுப்பும் சிக்னல் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறும்போது கமாண்டர் விக்ரம், நாம் உயிரை காப்பாற்றிக் கொண்டு உடனே பூமிக்கு கிளம்புவோம் என்கிறார். ஆனால் ஆகாஷ் இங்கிருக்கும் நீலப்பாறையின் ஆற்றலை பயன்படுத்தினால் பூமியை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கலாம் என்று அவரோடு விவாதம் செய்கிறார். நிலவில் விவாதம் செய்து கொண்டு இருப்பதை பூமியில் இருக்கும் கட்டுப்பாட்டு அறையில் கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகாஷ் தனது உயிரை பணைய வைக்க தயாராகிவிட்டார். நிலவின் கடுமையான புவியீர்ப்பு விசையை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடனே செயல்படுத்த தொடங்குகிறார். இதற்கு இடையே ஆக்சிஜன்
கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு இடையே அந்த நீலப்பாறையின் ஆற்றலை செயல்படுத்த விண்கலத்தின் லேசரை மாற்றியமைக்கிறார். பதற்றமான சூழ்நிலை. பூமியில் இருக்கும் அவரது மகள் நிலா விண்வெளி மைய கட்டுப்பாட்டு அறையில் இருக்கும் திரையில் அப்பாவின் ஆக்சிஜன் அளவு குறைந்து கொண்டு வருவதை கண்காணிக்கிறார். அப்பா ப்ளீஸ் திரும்பி வந்து விடுங்கள். ஆகாஷ் திணறலுடன், நிலா, உன் பெயரை நான் ஏன் நிலான்னு பெயர் வைத்தேன் தெரியுமா? இந்த உலகம் இருட்டாகும் போதெல்லாம் வெளிச்சம் தர்றதுதான் நிலா. இன்றைக்கு உன் அப்பா இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தரப்போகிறேன். லேசர் கதிர்கள் நிலவிலிருந்து பாய்ந்து பூமியை சுற்றி ஒரு நீல நிற கவசத்தை உருவாக்குகின்றன. சூரிய புயல் பூமியை தாக்கி அந்த கவசத்தால் முறியடிக்கப்படுகிறது. பூமி காப்பாற்றப்படுகிறது. ஆகாஷ் பத்திரமாக மீட்கப்பட்டு பூமிக்கு திரும்புகிறார். மக்கள் அவரை ஹீரோவாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் நேராக ஓடிச் சென்று தன் மகள் நிலாவை கட்டிப்பிடிக்கிறார். இதுதான் அப்பா மகள் பாசம்.